எதுவுமே நடக்காத போதும் நான் அவரை நம்புகிறதுக்கு பேரு தாங்க விசுவாசம். அப்படி உள்ளவங்களுக்கு தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை இயேசுவால் செய்ய முடியும். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 80 அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க ஆண்டவரை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, எங்களை திருப்பி கொண்டு வாரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆண்டவர் ஒரு மனுஷனையும் திருப்பி கொண்டு வருவார்னா எப்படி கொண்டு வருவார்னா, திருப்பி கொண்டு வருவார், ஆனால் திருத்தி தான் கொண்டு வருவாருங்க. ஒரு ஆமேன்னு சொல்லிருங்களேன், அழகான வார்த்தையில். இன்னைக்கு ஆண்டவரே என்னை திருப்பி கொண்டு வாருன்னு சொல்றவங்களுடைய ப்ரேயர் ரிக்வஸ்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? என்னை திருப்பி கொண்டு வாங்க, ஆனா திருத்தி கொண்டு வாங்கன்னு சொல்லி ப்ரேயர் பண்றாங்க. ஹல்லேலூயா. இளைய குமாரனை ஆண்டவர் திருப்பி கொண்டு வந்தார். திருப்பி கொண்டு வந்தது எப்படி கொண்டு வந்தார் தெரியுமா? திருத்தி கொண்டு வந்தார் தேவ பிள்ளையே. அதனால தான் எங்கள் மேலே உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க, அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோன்னு ஜனங்க சொல்கிறாங்க. இன்னைக்கு உன் கணவன் திரும்பாமல் போயிருக்கலாம், உன் மனைவி திருந்தாமல் போயிருக்கலாம், உன் பிள்ளைங்க உன் பேச்சை கேட்காம போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அவங்கள கண்டிப்பாக நான் திருப்பி கொண்டு வருவேன். அவங்க திருப்பி போன மாதிரியே திரும்பி வர மாட்டாங்க. திரும்பி கெட்ட குமாரனாய் போனவன் நல்ல குமாரனாய் திரும்பி வந்தான் தேவ பிள்ளையே. இன்னைக்கு என் கணவர் என்ன சொன்னாலும் திருந்த மாட்டுக்காரு பிரதர், என் மனைவி என்ன சொன்னாலும் திருந்த மாட்டுக்கா பிரதர், என் பிள்ளைங்க என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசுது, எங்களுக்கு கீழ்ப்படியவே மாட்டுக்குன்னு போராட்டத்தோட இருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஒருவனை தொட்டாரானால், திருப்பி கொண்டு வந்தாரானால் திருத்தி கொண்டு வருவார். இன்னைக்கு உன் கூட பிறந்தவங்க எல்லாம் திருந்தாம இருக்கிறாங்களா? உனக்கு வினோதமா நிறைய காரியத்தை செய்யறாங்களா? என் ஆண்டவர் திருத்தக்கூடிய காரியத்தை செய்வார். அவங்கள திருப்பி கொண்டு வரதே திருத்தி கொண்டு வர்றதுக்காகத்தான். ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா திருத்தி கொண்டு வருவார், திரும்ப வருவார். வீட்டை விட்டு போயிட்டாங்களா, இல்லாட்டி என் கூட வாழ மாட்டேன்னு சொல்லி போயிட்டான்னு சொல்றீங்களா? பிரதர் என்ன நடக்குதுன்னே புரியலைன்னு சொல்றீங்களா? ஆண்டவர் திருப்பி கொண்டு வருவார். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின சத்தியங்களுக்காக நன்றி சொல்றப்பா. தடைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.